Hi friends, Poco M4 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 14,999க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்கலாமா? இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5G இருக்குது. அந்த ரீசனுக்காக அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க வேண்டாம். எல்லா விஷயங்களும் கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்கோங்க. இப்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா 6.6 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. டிஸ்பிளேயில் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு டிஸ்பிளே ஓகே அப்படின்னு சொல்லலாம். கேமரா பார்த்திங்க அப்படின்னா பேக் கேமரா 50 மெகாபிக்சல் கொண்ட பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்க அப்படின்னா 16 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராவும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு இல்லை, ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 2 5G சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிசைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைடில் வச்சுருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் டைமென்சிட்டி 810 சிப்செட்டில் ரன் ஆகுது. 6 nanometerல பில்ட் பண்ண சிப்செட். இந்த ஸ்மார்ட் ஃபோன் Android 11ல் ரன் ஆகுது. பேட்ரி பார்த்திங்க அப்படின்னா 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்ரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹைப்ரிட் ஸ்லாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லை அப்படின்னா ஒரு சிம் கார்டு மற்றும் ஒரு மெமரி கார்டு மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லுவேன். ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா போக்கோ M3 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் எதுவுமே கிடையாது. கேமராவில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும்தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.